நீங்கள் பார்த்துருப்பீங்க 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு வாரம் இருக்கும் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காரு. பலவீனமாக இருந்தாலுமே அதிமுக தான் எதிரி, அதிமுக திமுக மட்டும்தான் இங்கே பலவீனம்ன்றதையும் கோடிட்டு, ஆனாலும் அதிமுக தான் எதிரி, வேற கட்சிகள் கிடையாது. அவங்க வாழ்றது வேறு ஒரு உலகம், கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கற்பனா உலகத்தில் அவங்களுக்கு எல்லாமே அதிமுக தான் எதிரியாக தெரியுது. அவங்க நிதர்சனம் ரியல் வேர்ல்டு இல்லை, இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கலாம்ல. அதுக்கு குறிப்பாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் இருந்து இன்னும் தன் பலத்தை நிரூபிக்காதது தமிழக வெற்றி கழகம். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் நின்றுக்கலாம், ஏன் நிற்கலை? அவங்க நிற்காததுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய பலம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிற்காமல் இருக்காங்கன்னு விமர்சனம் உங்கள் மேலே சொல்லக்கூடிய விமர்சனமே முக்கியமான. பண்ணிட்டு போங்க, எங்களை கண்டுக்காதீங்க, எதை கண்டுக்கிறீங்க? அவங்க இவரும் அவர் விஜய் அவரும் ஏதோ தலைவராக தானே சொல்கிறாரு, இக்னோர் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சக்தி இல்லை, இக்னோர் பண்ணுங்க. ஆனால் இங்கே தமிழக அரசியலில் என்ன நடக்குது? ஊடகங்கள்லையும் சரி, சமூகங்களில் மக்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில், செய்தியாளர்ன்ற போர்வையில் வர்றது எல்லாமே தாவேகா என்பது மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி செய்கிற அரசியலுக்கு எதிர் அரசியல் தானே இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மக்களுக்கு தெரியுங்க ரியாலிட்டி என்னென்னு. ஸோ நம்ம தான் இங்கே தாவேகா மட்டும்தான் இங்கே மையப்புள்ளி. இன்றைக்கி களத்தில் இருக்கிற ஒரே கரிஸ்மேட்டிக் லீடர் யார்? தாவேக தலைவர் தான். சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சினிமா கவர்ச்சின்றது அவங்க பொறாமையில் சொல்கிறாங்க, வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. இவ்வளோ மக்கள் கூட்டம் வருது இல்லை, அந்த மக்கள் கூட்டத்தை வரத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்தால் தொண்டர்கள், இவங்களுக்கு வந்தால் தொண்டர்கள், இவன் வாழை மரத்தையும் கரும்பையும் இளநியும் அறுத்துட்டு ஓடுறான், அவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோ வறுமையிலே அவங்க தொண்டர்களை வச்சுருக்கீங்க. ஒரு வாழத்தாருக்கு முடியாதவங்கள சரி, நம்ம அப்படி கொச்சைப்படுத்த வேணாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவர்களுக்கு வந்தால் தொண்டர்கள், மற்றவர்களுக்கு வந்தால் அது ரசிகர்கள். எல்லாம் மனிதர்கள் தானே. ரசிகர்கள்லாம் வேற்று கிரகங்களும் தொண்டர்கள் வேற்று கிரகத்தில் தான் வரான். நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்றதான் முக்கியமாக. உங்களுக்கு கூட்டம் வரல தானே, நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க தானே.